ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு நாண்டிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா தக்காளி ரசம் எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம் நம்ம ஸ்டைல்ல. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நான் 5 பேர்த்துக்கு ரசம் வைக்கிறேன். எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன 8 பல்லு பூண்டு எடுத்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், மிளகு வந்து எங்க வீட்டுல தீந்துச்சு, அதனால நான் மிளகு தூள் சேர்த்திக்கிறேன். நீங்க இருந்தா ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. ஒரு மிளகாய் எடுத்திருக்கேன். இதெல்லாம் வந்துட்டு நைஸா அரைச்சுக்கலாம். நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். இது வந்துட்டு 2 தக்காளி எடுத்திருக்கேன், அதை நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதை எடுத்து நான் ரசம் வைக்கிற குண்டால ஊத்திக்கிறேன். அப்படியே இந்த ஜார்லயே வந்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். நான் வந்து 5 பேர்த்துக்கு தேவையான அளவு வைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதுக்கு சீரகமோ பூண்டோ எல்லாம் வந்து சேர்த்தி போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப தாளிச்சுக்கலாம் ரசத்தை. சட்டி காஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு கடலெண்ணெய் வந்துட்டு சேர்த்திக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள், ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை கழுவி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். அரைச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா ரசத்துக்கு, அதை ஊத்திடலாம் உள்ள. அடுத்தது உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. அவ்வளவுதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்லா நுரைச்சு வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இது கொதிக்க விடக்கூடாது. நுர கட்டி வந்தோடனே கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் மிளகு அரைக்கல, அதனால வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு தூள் சேர்த்திக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நுர கட்டிடுச்சு ரசம். கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சிருக்கேன், கழுவி தூவிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, லைட்டா நுர கட்டி கொதிக்கிற ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிடணும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது போல வேற ஏதாச்சும் ரெசிபி வேணும்னா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கமகம மணக்கும் தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.